சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நகராட்சி குப்பை கிடங்கிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அப்பகுதியே புகைமண்டலமாகி மக்கள் அவதியடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டதா? இதனால் அங்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? என்ன நடவடிக்கை அந்த மர்ம நபர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக மானாமதுரை நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகளை மானாமதுரை நகராட்சிக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள மானாமதுரை டு தாயமங்கலத்தில் ஓரமாக அமைந்துள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் சேமித்து வைப்பது வழக்கம். அந்த குப்பை அதிகமாக இருக்கிறதால பக்கத்துல இருக்கிற புறம்போக்கு நிலத்திலையும் குப்பைகளை மொத்தமா சேமித்து வச்சிருக்காங்க. இந்நிலையில இன்று பாத்தீங்கன்னா யாரோ ஒரு சில மர்ம நபர்கள் அந்த குப்பை கிடங்கிற்கு தீ வச்சு விட்டனர். காற்றின் வேகமும் அதிகமாக இருந்ததா நீங்க காட்சிகளை பார்க்கலாம். புகை மூட்டமா மாறி இருக்கு. இந்த புகை மூட்டம் தீ பற்றி எறியும் பொழுது சுற்றி இருந்த மக்களுக்கு கண்ணெரிச்சல், அது மட்டும் இல்லாம அந்த தாயமங்கலம் நெடுஞ்சாலையில் போகும்போது வாகன ஓட்டிகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். உடனடியாக இந்த தகவல் மானாமதுரை தீயணைப்பு துறையினருக்கு தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ வைத்த மர்ம நபர்கள் குறித்து மானாமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.